மீனராசி அப்படின்னாவே அவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதனாக வரும். அந்த புதன் நீச்சமாகக்கூடிய ராசி மீனராசி. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வரக்கூடிய வரன் பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. பயங்கர புத்திசாலியாக இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு வீட்டில் இவங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே வரும். இவங்க தான் எல்லாருக்கும் கைட் பண்ணுறாங்களா எப்போவுமே இருப்பாங்க. அப்போ வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ அது மாதிரி பயங்கர புத்திசாலியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வரும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கும்னா, வரக்கூடிய மனைவி நம்மளை மாதிரி நேர்மையாக இருக்கணும், வரக்கூடிய கணவர் நம்மளை மாதிரி நியாயமாக இருக்கணும். என் மனைவி எனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்காங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க, ஆனால் என் குடும்ப பேச்சை கேட்கல, எங்கள் அம்மா பேச்சை கேட்கல, எங்கள் அப்பா பேச்சை கேட்கல, அதனால் எங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பதுக்கு எப்பவுமே வரும். எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன பிரச்சனை வரும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு வரன் பார்க்குறாங்க, அதில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அங்கே உடனே வேண்டாம், நம்ம அப்புறம் பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிகிட்டே வருவாங்க. அதனால் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பதுக்கு திருமணத்தில் எப்போவுமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.